இந்த தியானத்திலிருந்து என்னன்னா அடிப்படையா மாற்றம் அப்படின்னா வெறும் படிப்பா இல்லை, அந்த நரம்பு மண்டலமா ஒரு கேரக்டராகவே மாறணும். அப்படியே ஒரு ஒரு சுழற்சி அப்படியே மாறணும். ஒருத்தர் அந்த உருவம் இருக்கலாம், அவருடைய வடிவமே மாறணும். நீங்க ஒரு பொருளை வச்சுட்டீங்கன்னா அந்த பொருள் என்னது இல்லைங்கிறதுல அவரே உறுதியா அவர் அங்க வர்றதுக்கு முன்னாடியே அவர் விலகி போயிடுவார். இதுதான் செயல்படி. அப்ப அந்த கோபம் இதெல்லாம் தனியா ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் இதை கட்டுப்பாடுக்குள்ள கொண்டு வரணும். அப்ப உள்ளுக்குள்ள ஒரு மாற்றம் அடையும் போது தன்மை சேஞ்ச் ஆகிறதுக்கு பல வழி இருக்கு. நான் நிரந்தரமா தீர்வுக்காக தியானத்தை சொல்றேன். நீங்க கடைசி வரைக்கும் கோபமே படக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு தீர்வு சொல்றேன். நீங்க ஒரு 15 நாளைக்கு கோபப்படாம இருக்கிறதுக்கு அதுக்கான தீர்வு இருக்கு. ஆனா கோபம்னா என்னன்னு அவர் கோபம்னு ஒரு கதாபாத்திரமே உள்ள இல்லாம போயிடும். நமக்கு சாதகமாக இங்க எதுவுமே இருக்காது. ஏன்னா நீங்க இந்த கால சுழற்சியில பல்வேறுபட்ட சூழல்ல இயங்குறீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பூமி சுத்துது, அது சுத்திக்கிட்டே இருக்கு. அதுக்குள்ள நம்ம வாழ்ந்தாலும் நமக்குன்னு ஒரு கால கணக்கு இருக்கு, ஒவ்வொரு தனி மனிதனுக்கும். அப்ப அந்த கணக்குக்குள்ளதான் உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒண்ணு நடக்கும். அதுல நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களுக்கு கிடைச்சதெல்லாம் நீங்க அதிர்ஷ்டசாலின்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு கிடைக்காதெல்லாம் நீங்க ஒரு துரதிருஷ்டவாதின்னு நினைக்கிறீங்க. அப்ப அதை உணர்ந்துக்கிட்டீங்கன்னா கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் நீங்க வேற எந்த வார்த்தைக்குள்ளேயும் போக மாட்டீங்க. இதை உணர மாட்டாங்கன்னு தான் வருத்தம் இருக்கு. இது சம்பந்தமா பள்ளிகள்லையோ இல்ல வேற எங்கேயோ இது தெளிவா இந்த மாதிரி ஒரு வகுப்புகள் இல்லை. ஏன்னா இதுக்கு வகுப்பு எடுக்கணும்னா அந்த மாதிரி அவங்க தயாரா இருக்கணும். அந்த வகுப்பை உருவாக்குறாருல மெயின் இன்னொரு ஹெட், அவர் தயாரா இருக்கணும். அதுக்கப்புறம் இன்னொருத்தர், அதுக்கப்புறம் அந்த நாட்டை வழி நடத்துற தலைவரும் தயாரா இருக்கு. அப்பதான் அந்த நாடு ஞான நாடுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு சரியான ஒரு பாதையில பிரயாணிக்கிறதுன்னு சொல்ல முடியும். இதுக்குள்ள நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த இடத்துக்குள்ளேயும் கடவுள் இல்லைங்க. ஒரு தனி மனிதனுடைய ஹார்மோன் சேஞ்ச் ஆகிறது, நரம்பு சேஞ்ச் ஆகிறது, அவன் நல்ல தன்மைக்கு மாறுறதுங்கிறதெல்லாம் இந்த இயற்கையோட கனெக்ட் ஆகிறதுல இருக்கு. அதுக்கு ஒரு கலைன்னு பேரு, அதுக்கு ஒரு பயிற்சின்னு பேரு. அத ஒருத்தர் சேஞ்ச் ஆனவர் என்னன்னா ரொம்ப ரொம்ப பயங்கர வியப்பாகி அதை வணங்கினார். அதுக்கு ஒரு பேர் சொன்னார், அது கடவுள் பாரு. ஏன்னா இப்படி ஒரு விஷயத்த எனக்கு காட்டி கொடுத்துச்சு, இப்படி ஒண்ணு, அவ்வளவுதான். எனக்கு இது நீங்க நினைக்கிற மாதிரி தத்துவத்துல இல்லை. அதையும் புரிஞ்சுக்கணும்.